ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கும்பகோணம் இருக்க திருக்கற்காவூர் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த கோவில் பார்த்திங்கன்னா, நாங்கள் திருமணஞ்சேரி போயிருந்தோம். திருமணஞ்சேரி போகிறப்ப செம்ம மழை வேறு அந்த பிளேஸில். அப்புறம் திருமணஞ்சேரி கோவிலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம 4 அந்த மாதிரி 3:30 சம்திங் ஏதோ அந்த டைமில் ரீச் ஆகிருந்தோம். சரி, அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா திருக்கடையூர் தான். அப்பாவுக்கு 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் சைடில் 60ஆம் கல்யாணம் பண்ண மாட்டோம். சரி, 60ஆம் கல்யாணம் பண்ணலைனாலும் சரி அட்லீஸ்ட் கோவிலுக்குனாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா இன்னும் நட திறக்கலை. எல்லாருமே கோவிலுக்கு வெளியே தான் உட்காண்ட்ருந்தாங்க. கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே 60, 70, 80 கல்யாணம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பைப் இருந்துச்சு. சரி, கை காலெலாம் கழுவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். பாப்பா யானையை பார்த்ததே ஒரே குஷி ஆகிட்டாங்க. சரி, ஓகே, அவளுக்கும் யானையை கூட்டிகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். கோவிலுக்குள்ளேயே நிறையா ஆடு மாடு எல்லாமே வளர்த்திட்டு இருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தோம். யானை பார்த்ததையும் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. யானையுமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவங்க பிளேஸில் நிற்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கோவில் விசிட்டு. அந்த நாளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தீபாவளி நாள் எப்படியோ போகும். ஆனால் எங்களுக்கு கோவிலில் ரொம்ப அழகாக சாந்தமாக திருப்திகரமாக போன நாள் அந்த நாள். உள்ளே நட திறந்துட்டாங்க. சரி, கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்துக்காக உள்ளே போயிட்டுருக்கோம் சன்னதி பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா 2 சன்னதி இருந்துச்சு. சரி, உள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஓரளவுக்கு தான் உள்ளே கவர் பண்ணியிருப்பேன். நம்மளோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா, அதாவது கோவில் உள்ளே சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா அங்கே தான் திருக்கல்யாணம் நடக்கிற செட்டப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது கவர் பண்ண முடியல. இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டேன். அதுதான் ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே அவ்வளோ வௌவாலுங்க இருந்துச்சு. அது பார்த்ததையுமே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இப்படி இவ்வளோ வௌவால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கோவிலோட அவுட்டர் பிரகாரம் தான். சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியாக கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததையும் அங்கங்கே பெயிண்டிங்ஸு அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். பாப்பா பார்த்திங்கன்னா இறக்கி விட்டதையும் கோவில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தான். கோவிலுக்குள்ளேருந்து வெளியவே வரமாட்டேன்ட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வர்றதே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. 2 கோபுரத்துக்கு நடுவில் சூரியனை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல. திருப்தியாக சாமி கும்பிட்டு யானைக்கிட்டேயுமே பாப்பாவை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். நீங்கள் இதெல்லாமே ஷார்ட்ஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.